வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க சிந்தாமணியும் தன் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த கோபத்தையும் இங்க விஜயா முன்னாடி பயங்கரமான வந்து ஒரு தெனாவட்டா நிரூபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களால முடியாது, நீங்க ரொம்பவே பாவம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனாவை இங்க விஜயாவை வச்சு பழி வாங்குறதுக்காக பயங்கரமா திட்டம் போட்டு இங்க விஜயாவை பயங்கரமா ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்டுட்டு விஜயாவுமே கண்டிப்பா அவளை முன்னேற விடமாட்டேன், அப்ப பாருங்க என்கிட்ட வந்து ஒருத்தன் பிச்சை கேப்பா, ஏதாவது இது வேணும் அது வேணும் என்று கேக்குற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே விஜயாவுமே ஆக்கர்ஷத்தோட இங்க மீனாவை அழிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மொத்தம் மீனாவும் சேர்ந்து பரசோட பொண்ணை அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பயங்கரமா அவங்க அம்மா அடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மீனா அவங்களை தடுத்து இங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கு, அப்ப நீங்க தான் அதை பார்த்து பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு வழியா சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்களையும் பேசி முடிச்சிட்டு அங்கிருந்து வராங்க. அதே நேரம் இங்க முத்து அங்கிருந்து கிளம்புன அடுத்த செகண்டே இங்க பிறவும் மணியும் அவரோட மாப்பிள்ளையும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அவங்களும் பொண்ணை பார்த்துட்டு இவ ரொம்ப நல்ல பொண்ணு, சொல்லப்போனா கெட்டிக்காரி கூட, தனக்கு தேவையான பையனை வேணுங்கிறதுக்காக அதுவும் உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவ எந்த அளவுக்கு போராடி இருக்கா பாருங்க. எங்க பொண்ணு உண்மையிலுமே நல்ல தைரியமான பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பிறவும் மணி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பரசுமே இங்க பாருங்க, கண்டிப்பா நம்ம அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதே நேரம் என் பொண்ணுகிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, நாங்க எங்க பொண்ணுக்காக என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பிறவும் மணியுமே இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு தைரியசாலியான பொண்ணாவது இல்லாம ஒரு கெட்டிக்கார பொண்ணை கொடுக்குறதே எங்களுக்கு போதும், வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிறவும் மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட பரசுமே இல்ல, எங்க சைடு செய்யறத நாங்க செஞ்சுறோம், கண்டிப்பா எங்களால முடிஞ்சது பீரோ கட்டில் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நாங்க வாங்கி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பிறவும் மணியனே இங்க பாருங்க, அதெல்லாம் என் மாப்பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன், என் மாப்பிள்ளையும் உங்க பொண்ணும் கல்யாணம் பண்ணா உங்க பொண்ணு என் பொண்ணு ஆகப் போகுது, என் பொண்ணுக்கு நான் செஞ்ச மாதிரி இருக்கட்டும், நீங்க மத்தது செய்யறதை செய்யுங்க, ஆனா என் மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பா செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இங்க பிறவும் மணி ரொம்பவே பெருந்தன்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் பேசுறத வச்சே இந்த பக்கம் பரசுக்கு பிறவும் மணி ரொம்பவே பிடிச்சிருது. அதே நேரம் அவர்கிட்ட இப்பதான் எங்க பொண்ணை கொண்டு வந்து இந்த பக்கம் மீனாவும் முத்துவும் விட்டுட்டு போனாங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பார்த்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து பிறவும் மணி இருந்துகிட்டு பரவாயில்லை பார்த்துக்கலாம், எப்படி எல்லாம் கல்யாணத்துல நம்ம மீட் பண்ண போறோம்ல, அப்புறம் என்ன இருக்கு, அங்கேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் செல்வமும் இன்னுமே வந்து ட்ரிப்புக்கு ஆளுங்க கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரோட்ல நின்னுட்டு என்ன ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு, முதல்லையாவது 2-3 பேராவது வருவாங்க, இப்ப ஒன்னு கூட எனக்கு வராம இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்போட நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது இங்க அருண், அதாவது அந்த டிராஃபிக் போலீஸ் அருணுமே இங்க போன் பேஸ் கிட்டையே வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே முத்துக்கு பயங்கரமான ஐடியா தோணுது.
ஓ போலீஸ்காரன்னா அவரு வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம பேசிட்டே ஓட்டலாம். நம்ம ஓட்டுனாதான் தப்பா? இப்ப பாரு, இன்னைக்கு பிடிக்கிறேன் பாரு அந்த ஆளு. அப்படின்னுட்டு இங்க டைரக்டா முத்துமே தன்னோட மொபைல் எடுத்து இங்க அருண் வண்டி ஓட்டிட்டு வர விஷயத்தை அப்படியே வீடியோ எடுக்குறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அருணும் கரெக்டா அங்க ஒரு மெடிக்கல் முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு டைரக்டா அவரும் இறங்கி அங்க போய் மாத்திரை வாங்க போயிருக்காரு. அந்த கேப்ல இங்க முத்துவுமே இந்த ஆளை சும்மா விடக்கூடாது, இவனுக்கெல்லாம் ஒரு மிரட்டலை போட்டாதான் அடுத்த டைம் கஷ்டப்படுறவன்கிட்ட காசை புடுங்க மாட்டான். அதைவிட முக்கியமா நம்ம தாத்தா பாட்டி அங்கிருந்து அடிச்சு காலி பண்ணும்போதே எனக்கு இவன் மேல பயங்கரமான கோபம். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்துமே தன்னோட கார்ல இருக்கிற செயினையும் போட்டையும் எடுத்து இந்த பக்கம் வந்து அந்த டூ வீல் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க செல்வமும் டேய் முத்து, தேவையில்லாத வேலைடா, இந்த மாதிரி போலீஸ்காரன்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ண கூடாதுடா, அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவருமே வந்து எவ்வளவு முத்துக்கிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனா முத்துவுமே அந்த விஷயத்தை கேட்காம, நீ சும்மா இரு செல்வம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பாடத்தை கத்துக் கொடுத்தாதான் சும்மா இருப்பானுங்க அப்படின்னுட்டு இந்த பக்கம் அந்த வீலையுமே செயின வச்சு போட்டிராங்க. அதே நேரம் பூட்டிட்டு அந்த பக்கம் எதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நின்னுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க அருணுமே அங்க வண்டி எடுக்கலாம்னு சொல்லி வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் வண்டியில செயின் போட்டுருக்கு நனு தெரிய வருது. யாரு இந்த செயின் போட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கடுப்போட சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க தூரத்துல இருந்து முத்துவுமே, என்ன சார் இது, என்ன யாரோ செயின் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் ரொம்ப நக்கலோட இந்த பக்கம் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை டைரக்டா இங்க கார் கிட்ட கூப்பிடுறாரு. அப்ப அருணுமே இருந்த கடுப்புல, ஏய் உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்னோட வண்டியில செயின் போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துகிட்டு, அது ஒன்னும் இல்ல சார், உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு, அதுக்காகத்தான் உங்கள பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. இத கேட்ட உடனே இந்த பக்கம் அருணுக்கு பயங்கரமா கோபம் வந்தது. நீ யாருயா, முதல்ல என் வண்டிய போடுறதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, முதல்ல அவ்வளவுதான் முட்டிக்கு முட்டி தட்டி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அருணுமே டைரக்டா முத்துவ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே, இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் தப்பு பண்ண கிடையாது, நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, போன் பேசிட்டு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, இங்க பாருங்க, இப்ப இந்த வீடியோ கொண்டு போய் உங்க மேல என்னால கேஸ் கொடுக்க முடியும், நீங்க ஒரு போலீஸா இருந்துகிட்டு நீங்க இப்படி பண்ணலாம், அது தப்பு இல்லை, இதே நாங்க பண்ணா அது தப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து விடாப்பிடியா பயங்கரமான கேள்வி கேக்குறாரு. ஆனா எங்க அருணுமே அவங்க அம்மாவுக்கு டேப்லெட் வாங்க வந்தவன் அப்படின்ற விஷயத்தை வெளியில சொல்லாம ரொம்பவுமே கடுப்போட, அது என்னோட பர்சனல் விஷயம், நீ எதா இருந்தாலும் அங்க டைரக்டா போய் பேசிக்க, முதல்ல என் வண்டிய ஓபன் பண்ணி விடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் இங்க அருணுமே போர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா முத்துமே, அதெல்லாம் முடியாது சார், அப்படி என்ன முக்கியமான வேலை, சரி சொல்லுங்க, நாங்களும் அந்த வேலையை கேட்டுக்கிறோமே அப்படின்ற மாதிரி இங்க அருணிட்ட கேக்குறாங்க. ஆனா அருண் கடுப்போட, அப்பலாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ யாரோ எவரோ, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், முதல்ல அந்த சாவியை குடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கையில இருந்த அந்த சாவியை புடுங்க ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே, அதெல்லாம் தர முடியாது, ஒழுங்கா பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி முத்து ராவடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க செல்வமும், டேய் சாவியை குடுடா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதடா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் அருணோட மொபைலுக்கு சீதா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன சார் அது, அந்த டேப்லெட் வாங்கிட்டீங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முக்கியமா வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, லேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க அருண் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அருணுமே ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்கு தான் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி அந்த டைம்ல இப்படி முத்து ராவடி பண்றத பார்த்து ரொம்பவே காண்டாயிடுறாரு. அப்ப அவருமே, இன்னும் கொஞ்ச நேரமா, நான் வந்துறேன், உடனே வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, முதல்ல வண்டி எடு, நான் ஒரு முக்கியமான எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அருணுமே பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே, இங்க பாருங்க, நீங்க இப்படி சாக்கு பக்க சொல்லிட்டு எல்லாம் தப்பிச்சு போக முடியாது, முதல்ல எனக்கு பதிலை சொல்லுங்க, இல்ல அப்படின்னா நீங்க நடந்து போங்க எங்கனாலும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிராஃபிக் போலீஸ் அருணுமே இந்த பக்கம் வந்து முத்துவோட சட்டையை புடிச்சு, எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னு போட்டுருவேன், ஏன்னா இப்ப எங்க அம்மாவுக்கு முக்கியமான ஒரு டேப்லெட் வாங்க நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி டைம்ல என்ன வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முத்துவோட சட்டையை புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே முத்துமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, சரி இப்ப வாங்க, உடனே தானே போகணும், என் கார்ல இருங்க, 5 நிமிஷத்துல உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி எங்க அருணை தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு செல்வத்தையும் கூட்டிக்கிட்டு டைரக்டா அந்த ஹாஸ்பிடல் போறாங்க. அங்க போன உடனே இந்த பக்கம் வந்து டைரக்டா அந்த இன்ஸ்பெக்டருமே உள்ள ஓடிப்போய் குடுகுடுன்னு ஓடிப்போய் இந்த பக்கம் வந்து சீதா கிட்ட அந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு, சாரிமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே டென்ஷனோட குடுக்குறாங்க. அப்ப அவங்க பின்னாடியே வந்த முத்துவும் செல்வமும், ஓ அப்ப உண்மையிலுமே இவரு சீரியஸ்காக தான் வந்திருக்காரா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவருமே ஒரு மாதிரி கோணி குறுகி நின்னுட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் சீதாவுமே முத்துவ பார்த்த உடனே, ஆமா நீங்க இங்க இந்த மாதிரி இவங்க கூட வந்தீங்களா, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி அருணை பார்த்து கேக்குறாங்க. அப்ப அருணுமே இந்த பக்கம் ஆப்போசிட்ல, இல்ல அவர் எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபத்தோட முத்துவை பார்த்து சொல்லிட்டு முத்துவை அப்படியே வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்ப சீதாவும் இன்னொரு பக்கம் அந்த அருணோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கரெக்டா வெளியில வந்த அந்த போலீஸ்காரருக்குமே, எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை கூட புரிஞ்சுக்காம நீ என்ன பழி வாங்குறத நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு என்னதான் வேணும், இது போதுமா உனக்கு, இல்லை இன்னும் என்ன பழி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இங்க அருண் ரொம்பவே நொந்து போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப முத்து இருந்துகிட்டு, என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், சொல்லப்போனா நீங்க இப்படி ஹெல்மெட் போடாம போன் பேசிட்டு வந்ததை நினைச்சுதான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு தான் இப்படி பண்ணேன், ஆனா உண்மையிலுமே நீங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்ற மாதிரி இங்க முத்து மன்னிப்பு கேக்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் செல்வமும், அது யாரு, அந்த நர்ஸ் பொண்ணு உன்கிட்ட பேசுல, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட இங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆமா அது என் வைஃபோட தங்கச்சிதான், என்னை மன்னிச்சிருங்க நான் உண்மையுமே தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துமே மனசல ரொம்ப வருத்தப்பட்டுறாரு. ஏன்னா அவருமே தெரிஞ்ச இந்த விஷயத்தை பண்ணல, நம்ம தெரியாமதான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயத்தை தூரத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்க சிந்தாமணியுமே, ஓ இவரு போலீஸ்காரர் இல்ல, அப்போ இந்த முத்து பையன் போலீஸ்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்ப நம்ம போய் முத்துக்கு ஹெல்ப் பண்ணோம்
அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அவன் வேணுங்கிறவன் ஆயிருவான். அதுக்கப்புறம் முத்து வச்சு கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி டைரக்டா முத்துக்கிட்ட வந்து, என்னாச்சு முத்து, இந்த போலீஸ்காரனோட பிரச்சனை பண்றாரா? இந்த ஆளுக்கு இதான் வேலை. எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றதுதான் வேலை. யோ முத்து, எனக்கு தெரிஞ்சவன். இவன்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லி அந்த போலீஸ்கார்ட்ட இங்க சிந்தாமணி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த முத்துவுமே, இங்க பாருங்க சிந்தாமணி மேடம், இவங்க வேற யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்ட் தான். அவரு புரியுதுங்களா? சம்பந்தம் இல்லாம அவர்ட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. நானும் அவரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. எனக்கெல்லாம் நீங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அப்படின்ற மாதிரி இங்க சிந்தாமணியை அங்க இருந்து அனுப்ப பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த டிராஃபிக் போலீஸ்மே, இந்த அம்மா உனக்கு தெரியுமா? இவங்க யாரு? அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கிட்ட கேக்குறாங்க. அப்ப முத்துவுமே, எங்க வைஃப் வந்து பூ கட்டுற தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு போட்டியா இந்த அம்மா இருக்குது. எப்ப பார்த்தாலும் என் வைஃப் மீனாவை டார்ச்சர் பண்றதுதான் இந்த அம்மாவுக்கு வேலையே. ஆனா இப்ப என்னன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்குது. இது கூட ஏதோ பிளானாதான் இருக்கும். நீ முதல்ல கிளம்புவோமா அப்படின்னுட்டு சிந்தாமணியை முத்துமே அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. அப்ப கரெக்டா இந்த பக்கம் முத்துவோட ஆட்டிடியூட் பார்த்த அருணுக்கு முத்துவை ரொம்பவே பிடிச்சிருது. பரவாயில்லை, இவன் நம்மள மாதிரிதான் யோசிக்கிறான், ஆனா என்ன கொஞ்சம் கோவக்காரனா இருக்கான் அப்படின்ற மாதிரி முத்துவு நினைச்சு, சரி விடுங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். அன்னைக்கு அந்த தாத்தா பாட்டிய அங்க இருந்து எழுப்பி விட்டதுக்கான காரணம் ஹையர் ஆபிஷியல் கிட்ட இருந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. அவங்க ரொம்ப நாளா அங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால அவங்க இருக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ல இருக்கிற ஓனர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்கள அப்புறப்படுத்த சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இந்த தாத்தா பாட்டி கிட்ட நான் ஏற்கனவே 2-3 டைம் சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. ஆனா அன்னைக்கு நான் வேணும்னு தள்ளிவிடல, ரொம்ப கேஷுவலா பண்ணேன். ஆனா அது கீழே விழுந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முத்து அப்படின்ற மாதிரி எங்க அருணுமே டைரக்டா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அப்பதான் முத்துக்கு எங்க அருணோட உண்மையான ஒரு குணமே புரிய வருது. அவர் ரொம்பவே நல்லவர்தான். பட் ஆனா அவர் ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்காக வேற பாவ புண்ணியங்கள் பார்க்க முடியாது. அப்படிங்கறதுனாலதான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சார், விடுங்க, இனிமேல் நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்க வண்டி அங்கதான் இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வந்து இங்க விட்டுறேன். ஹாஸ்பிடல்லையே கொண்டு வந்து விடுறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க என்ன சொல்லிட்டு இங்க அருண் ஹாஸ்பிடல்ல வெயிட் பண்ண வச்சுட்டு செல்வத்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு வந்து விடுறாங்க. அப்பங்க இந்த பக்கம் வந்து இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் உருவாக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இந்த ஒரு பாண்டிங் இன்னொரு பக்கம் இங்க அருணுக்கும் சீதாக்கும் கல்யாணத்துக்கான ஒரு முதல் படியாக கூட இருக்கலாம்.